नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல 10வது ஸ்கந்தத்துல இருக்கும். 52வது அத்தியாயம் இன்னைக்கு பார்க்கணும். நேத்திக்கு கண்ணன் வந்து முச்சுகுந்தருக்கு வரம் கொடுத்ததெல்லாம் பார்த்து காளைவனனை கொன்னுட்டார். அதுக்கப்புறம் முச்சுகுந்தனோட சரித்திரம் எல்லாம் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அடுத்து ருக்மிணி பிராட்டி வந்து ஒரு பிராமணரை தூது அனுப்புறாங்க கண்ணன் கிட்ட. அந்த அத்தியாயம் தான் பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவமா இருக்க போகுது. சுகபிரம்மம் சொல்றார், இத்தம் சோனு கிரகீதோங்க கிருஷ்ணேஷ்வாகு நந்தன நந்தனஹ தம் பரிக்ரம்ய சன்னம்ய நிச்சக்ராம குஹாமுகாத். ஐயனே, இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணால அருளப்பெற்ற இஷ்வாகு குலத்தில் உதித்த முச்சுகுந்தன் மன்னன் அவரை வலம் வந்து வணங்கி குகையிலிருந்து வெளியேறினார். பகவான் முச்சுகுந்தருக்கு என்ன சொன்னார்? இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வந்து இருந்து என்னைவே நினைச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிறவியில வந்து நீங்க என்னை அடைவீங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட முச்சுகுந்தன், இஷ்வாகு வம்சத்துல பிறந்த முச்சுகுந்தன் பகவானை நமஸ்கரிச்சுட்டு எழுந்து பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு குகையில இருந்து வெளியே வந்துட்டார். சவீக்ஷ்ய க்ஷுல்லக்கான் மத்யான் பசூன் வீரூத் வனஸ்பதேன் மத்வா கலியுகம் பிராப்தம் ஜகாம திசமுத்தராம். மனிதரும் விலங்குகளும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் அளவில் முன்னிலும் சிறந்திருப்பதை கண்டு கலியுகம் தொடங்கியுள்ளது என உணர்ந்து வடக்கு நோக்கி சென்றார். அவர் பார்த்தார், அவர் ரொம்ப வருஷம்னு சொல்ல முடியாது, ரொம்ப காலமா தூங்கிட்டு இருந்தாரா முச்சுகுந்தர். அதனால அவருக்கு என்ன காலம் என்ன யுகம் நடக்கிறதுன்னு கூட அவருக்கு கால நேரம் எதுவுமே தெரியல. வெளியில வந்து பாக்குறார், குகையில இருந்து வெளியில வந்து பாக்குறவருக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. மனிதவங்களை பார்த்தா சின்னதா இருக்காங்க, ஐ மீன் அளவுல வேறுபட்டு இருக்கும் இல்லையா. அதுக்கு முன்னாடி யுகத்துல எல்லாம் உயரமா ராமனே 8 அடி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் உயரமா இருந்திருப்பாங்க. கலியுகத்துல அப்படியே வளர்ச்சி கம்மியாயிட்டே வருது இல்ல. பின்னாடி இன்னும் பார்க்க போறோம், ரொம்ப குட்டியாயிடுவோமா இந்த கலியுகத்துல ஆயிடுவோமா, அந்த மாதிரி எல்லாம் பார்க்க போறோம். இவர் வெளில வந்து பாக்குறார், மனிதரும் விலங்குகளும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் அளவில் முன்னிலும் சிறுத்திருப்பதை பார்க்கிறார். முன்னெல்லாம் ரொம்ப பெருசா இருந்த எல்லா உருவங்களும் எல்லா செடிகள், அது நாட் ஒன்லி மனுஷன், விலங்குகள் செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே எல்லாம் சிரித்து போயிருக்குதான் அளவுல. அதனால இவர் நினைச்சிட்டாரு, ஓகே கலியுகம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு உணர்ந்துட்டாராம். நினைச்சிட்டு வடக்கு பக்கம் நோக்கி போறார். தபஸ்ரத்தாயுதோ தீரோ நிசங்கோ முத்த சம்சயः சமாதாய மனகிருஷ்ணே பிராவிஷத் கந்த மாதனம். அவர் தவத்தில் ஊக்கம் கொண்டு ஐம்பொறிகளையும் அவித்து மன உறுதியுடன் ஐயன் துறந்து மனத்தை ஸ்ரீகிருஷ்ணனிடமே பதித்து தவம் புரிய கந்தமாதன மலையை அடைந்தார். எல்லாருமே எங்க போவாங்க? மலைக்குதான் போவாங்க. அது வடக்கு திசையை நோக்கிதான் போறாங்க. இவர் என்ன பண்ணார்? பகவான் இந்த மாதிரி சொன்ன உடனே தவம் பண்ணுங்கிறதுல ஸ்ரத்தையோட ஆசையோட எல்லாம் தன்னுடைய பொறி புலன்கள் எல்லாம் அவித்து அப்படின்னு சொல்றாரு. அவித்தினா என்ன? அது எல்லாத்தையும் அடக்கி மன உறுதியோட எல்லாத்தையும் ஐயம் துறந்து மனத்தை கிருஷ்ணனிடமே பதிச்ச மனது உடையவரா தவம் புரியறதுக்காக கந்தமாதன மலைக்கு போறார். பதரியாசிரமம் ஆசாத்திய நரநாராயணாலயம் சர்வத்வன்வசஹ சாந்தஸ்தபசாராதயத் ஹரீம். நரநாராயணர்கள் இருக்கக்கூடிய பத்ரிகாசிரமத்தை வந்து அடையிறார். நரநாராயணர்கள் தவங்கிடக்கும் பத்ரிகாசிரமத்தை அடைந்து இன்பத் துன்பங்கள் முதலிய இரட்டைகளை, அதாவது துவந்தங்களை பொறுத்து அமைதியுற்று தவத்தால் ஸ்ரீஹரியை வழிபட்டார். அங்க 2 மலை இருக்கு, ஒண்ணு நாராயண பர்வத்தம், ஒண்ணு நர பர்வத்தம்னு சொல்லுவாங்க. 2க்கு நடுவுலதான் பகவானோடைய ஆசிரமம்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் எழுந்திருக்கு. பத்ரிகாசிரமத்தோடைய திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. அங்கதான் இவங்க இருக்கிறத நாராயண பர்வத்தம் நர பர்வத்தம் என்னைக்கு கூடுதோ அன்னைக்கு பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பத்ரிகாசிரமத்தை வந்து அடையிறார் இவரு. கந்தமாதன மலை போலான்னு வரவரு பத்ரிகாசிரமத்துக்கு வந்து அடைஞ்சி மலையே 2 பேரு, ஒண்ணு நாராயணன் அப்படின்னு சொல்ற ஆச்சாரியர், ஒண்ணு நரன்னு சொல்லக்கூடிய சிஷ்யன் இருக்கக்கூடிய அந்த மலைகளா அப்படி பகவானே அவதரிச்ச இடமா அங்க வந்து துவந்தம் ரெட்டைகளா நம்ம வாழ்க்கையில படுத்துறது இல்லையா,
அதெல்லாம் அடக்கி மனச அமைதி உற பண்ணி தவத்தால ஸ்ரீ கிருஷ்ண பகவானையே வழிபட்டார், ஹரியையே வழிபட்டுட்டு இருந்தார். பகவான் புனராவ்ரஜ்ய புரிம் யவன வேஷ்டிதாம் அத்வாம் லேச்ச பலம் நின்யே ததீயம் துவாரகாந்தனம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யவனர்களால் சூழப்பெற்று மதுரையை திரும்ப அடைந்து மிளேச்சர்களின் படையை அழித்து அவர்களது செல்வத்தை துவாரகைக்கு எடுத்து சென்றார். இந்த காளிய மன்னனை மாத்திரம் தானே பகவான் கூட்டிட்டு இங்க வந்துட்டார் இல்லையா, துவாரகைக்கு வந்துட்டார் இல்லையா. ஐ மீன் துவாரைக்கு வர வழியில அந்த ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா, இந்த குகைக்கு கூட்டிட்டு வந்து கொண்டுட்டாரு. ஆனா அங்க படையெடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் அங்கேயே தானே இருப்பாங்க ஊருக்கு வெளியில. அங்க போற யவனர்கள் எல்லாம், அந்த யவனர்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க மதுராபுரிய. அங்க போய் அந்த கீழ்த்தரமானவங்க கூட மிளைச்சர்கள் படையெல்லாம் அழிச்சு அவங்களை எல்லாம் கொன்னுட்டு அவங்க செல்வத்தை எல்லாம் இவர் துவாரைக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டாராம். ஏன்னா மக்கள் எல்லாம் இங்கதானே இருக்காங்க, எல்லாத்தையும் துவாரைக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. நீயமானே தனே கோபிஹி நிருபேஷ்சா அச்சுத சோதிதைஹி ஆஜகாம ஜராசந்தஹா த்ரயோவிம்சத்யனீகபஹா. கண்ணன் கட்டளைப்படி மனிதர்களும் காளைகளும் செல்வத்தை சுமந்து செல்லும் போது 23 அக்ஷௌகினி படையுடன் ஜராசந்தன் மறுபடியும் அங்கு வந்தான் அப்படின்னு சொல்றார். ஜராசந்தன் அந்த இவனை கொண்டுட்டாரா. அப்போ கண்ணன் கட்டளைப்படி மனிதர்களும் காளைகளும் செல்வத்தை, அவர் சொன்ன ஆக்ஞைப்படி எல்லா மனுஷங்களும் மாடுகளும் ரிஷபங்களும் செல்வத்தை எல்லாம் சுமந்துகிட்டு துவாரகாபுரிக்கு போகுது. அப்ப 23 அக்ஷௌகினி படையோட இந்த ஜராசந்தன் வரான். போர் புரிஞ்சு வந்தான் இல்லையா, அவன் வரான். முதல்ல இவனை வந்து அனுப்பிச்சான் காளைவண்ணன் வந்தான். காளைவண்ணன் அப்படி பண்ணிட்டார். இப்போ திரும்பவும் 23 அக்ஷௌகினி படையோட ஜராசந்தன் போர் புரியறதுக்காக அங்க வரான். விலோக்கிய வேகரபசம் ரிபூஷைன்யஸ்ய மாதவௌ மனுஷ்ய சேஷ்டா மாபன்னௌ ராஜன் துத்ருதம். அரசே, பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் எதிர்படையின் பெருவேகத்தை கண்டு மனித இயல்பை ஏற்று வேகமாக ஓடினார்கள். உடனே பலராமனும் கிருஷ்ணனும் எதிரி படைகள் வேகமா பெருவேகத்தோட வரத பார்த்துட்டு இப்ப மனித இயல்போட ஆயிட்டாங்களாம். இப்ப தெய்வ ரூபத்துல இல்ல, மனித இயல்போட அவங்க வேகமா ஓடி போயிட்டாங்களாம். விஹாய வித்தம் பிரசுரம் அபீதௌ பீருபீதவத் பத்பியாம் பத்ம பலாஷாபியாம் சேரதோர்பகுயோஜனம். சிறிதும் பயமற்றவர்கள், மிகவும் பயந்தவர்கள் போல பெரும் செல்வத்தை கீழே போட்டுவிட்டு தாமரை போன்று மென்மை மிக்க திருவடிகளா பல யோஜனை தூரம் ஓடினார்கள். அவங்க எப்படி பண்றாங்க, மனிதர்கள் மாறி சுவாவத்துல மனித ரூபம் எடுத்திருக்கிறதுனால மனிதர்கள் மாதிரி பயத்தோட ஓடுறவங்க மாதிரி ஓடி பாசாங்க பண்றாங்க, பாசாங்க நடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. போற வழியில அவங்க எடுத்துட்டு போற செல்வத்தெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடுற மாதிரி வேற காமிச்சுக்கிறாங்க. அப்படிதான், அப்பதானே பயம் நிஜமாவே இருக்குன்னு தெரியும். அதனால செல்வத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு அழகா ஓடுறாங்க. அவங்களுடைய மென்மையான அந்த தாமரை போன்ற மென்மை மிக்கதான திருவடிகள் பல யோஜனை தூரம் அதனால ஓடினாங்களாம். பலாயமானௌ தௌ திருஷ்ட்வா மாகத பிரஹசன் பலி அன்பதாவது ரதானீகைஹி ஈஷயோரப்ரமானவித். இவ்வாறு அவர்கள் ஓடுவதை கண்ட வலிமை மிக்க ஜராசந்தன் ஈஷர்களான அவர்களது உண்மை தத்துவத்தை உணராது சிரித்து கொண்டே தேர்ப்படையுடன் பின்தொடர்ந்து ஓடினான். அவர்தான் பரபிரம்மம்ங்கிறது தெரியாத இந்த காளைவன் என்ன பண்ணா, பயந்துகிட்டு ஓடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள துரத்திக்கிட்டே ஓடி வரான். பின்னாடி சிரிச்சுக்கிட்டே ஓடி வரான். என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க பாருன்னு சொல்லிட்டு ஓடி வரான். பிரத்ருத்ய தூரம் சம்சராந்தௌ துக்கமாருகதாம் கிரீம் பிரவர்ஷனாக்கியம் பகவான் நித்யதா யத்ர வர்ஷதி. வெகு தூரம் ஓடி களைச்ச அவர்கள் இந்திரன் எப்போதும் மழை பெய்து கொண்டிருக்கும் பிரவர்ஷனம் என்ற 11 யோஜனை உயரமுள்ள மலையின் மீது ஏறினார். ஒரு மலை இருக்கு, அந்த மலையில எப்ப பார்த்தாலும் அந்த மலையில மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்திரன் மழை பொழிஞ்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கு பேர் பிரவர்ஷனகிரி அப்படின்னு பேர். பிரவர்ஷன வருஷம் அப்படின்னா மலை, பிரவர்ஷம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பிரவர்ஷனகிரி அப்படின்னு பேர். கிரினா மலை அப்படின்னு பேர். வெகு தூரம் ஓடி களைச்சு போனாங்க. இந்த மலைக்கு வந்தாங்க. கிரௌனீலி நாவாக்ஞானாதிகம்ய பதம் நிருப ததாக கிரி மேதோபி சமந்தாதக்னி முஸ்ருஜன். அரசே,
மலையில் ஓடி ஒளிந்த அவர்களை காணாமல் அவர்கள் ஒளிந்திருக்கும் இடம் தெரியாமல் மலையை சுற்றி விறகுகளிட்டு தீ மூட்டி எரித்தான் ஜராசந்தன். இவன் என்ன பண்ணிட்டான்? வெகு தூரம் ஓடி களைச்சு போய் இந்திரன் எப்போதும் மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடியதான பிரசவரணகிரிக்கு 11 யோஜனை உயரமுள்ள மலையின் மீது இவங்க ஏறி இருக்காங்க. அங்க இவன் இந்த ஜராசந்தன் அவங்க பின்னாடியே தேரோட தேடிட்டு வரான். மலையில ஓடி ஒளிஞ்சு அவங்கள காணாம தேடி தேடி பாக்குறான். மலையெல்லாம் ஏறி போய் ரதத்துல வந்தவன் மலையில ஏறி போய் தேடி தேடி பாக்குறான். எங்கேயும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க நினைச்சுக்கிட்டு மலைக்கே தீ வச்சு கொளுத்திட்டானாம். மலையை சுற்றி விறகுகள் எல்லாம் அடுக்கி தீ மூட்டி எரித்தான் ஜராசந்தன். தட உற்பத்திய தரசா தஹ்யமான தடாதுபௌ தசைகயோஜனோ துங்கா நிபேத துரதோ புவி. மலையின் நாற்புறமும் எரிவது கண்டு அவர்கள் 11 யோஜனை உயரம் கொண்ட மலையில் இருந்து வேகமாக எழும்பி கீழே பூமியில் குதித்தனர். ஒரு யோஜனை அப்படிங்கிறது 8 மைல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலை எவ்வளவு பெருசு இருக்கு? 11 யோஜனை உயரம் அப்படின்னா 11 × 8 கணக்கு வச்சுக்கோங்க. 88 மைல் உயரத்துக்கு இருக்கு அந்த மலை. அந்த பெரிய மலையில இருந்து இவன் 4 பக்கமும் தீ வச்சு கொளுத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து ஒரே குதியா ஜம்ப் பண்றாங்க. பரபிரம்மம் இல்லையா, அவரால் எல்லா காரியமும் சாத்தியம். சோ அங்க இருந்து கீழே பூமியில குதிச்சா ஒரு யோஜனைங்கிறது 8 மைல். சோ 11 யோஜனை 11 8 எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. சோ அவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கிறார். அலட்சியமானௌரிபுனா சாணுகேன யதூத்தமௌ ஸ்வபுரம் புனராயாதௌ சமுத்திர பரிகாம் நிருப. அரசே, பலராம கிருஷ்ணர்கள் படையுடன் வருகிற எதிரியின் கண்களில் படாமல் கடலையே அகலியாக கொண்ட தங்கள் நகரான துவாரகையை அடைந்தனர். அற்புதமா சொல்றார். ஜென்ரலா ராஜாக்கள் ராஜ்யம் பண்ணோம்னா அந்த கோட்டையை சுத்தி அகலிகள் இருக்கும் இல்லையா, அகலிகள் செயற்கையா ஏற்படுத்தப்பட்டதா இருக்கும் இல்லையா. இவங்களா குளம் வெட்டி குட்டை வெட்டி அந்த அகலியை ஏற்படுத்தி வைப்பாங்க. எதிரி எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா உள்ளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்லையா. அப்படித்தானே சொல்லுவாங்க. 5 விதமான துர்க்கம்னு சொல்லுவாங்க. துர்க்கம்னா தடுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வனதுர்க்கம், இந்த மாதிரி நீர் துர்க்கம், இந்த மாதிரி ஒண்ணு ஒவ்வொரு மலை துர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு துர்க்கங்களா ஏற்படுத்தி இதெல்லாம் தாண்டி தாண்டி எதிரிப்பட நாட்டுக்குள்ள வரங்காட்டி இவங்க உஷாராயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணி அகழி வச்சிருப்பாங்க. ஆனா கண்ணன் நிர்மாணிச்ச துவாரகா இருக்கே, அது கடலையே அகலியா கொண்டதா இருக்குதாம். கடல் அகலியா இருக்கும்னா அதுல ஈஸியா நுழைய முடியுமா யாராவது? அதுதான் சொல்ற. பலராம கிருஷ்ணர்கள் படையுடன் வருகிற எதிரியின் கண்கள்ல படாம கடலையே அகலியாக கொண்ட தங்கள் நகரான துவாரகையை அடைந்தனர். சோபி அவன் பார்த்து தேடிக்கிட்டே இருக்கான். அவன் கொளுத்திட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அங்க இருந்து தப்பிச்சு இவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. சோபி தத்தா விதிம்ருஷா மன்பானு பலகேஷவோ பலமாகிருஷ்ய சுமகன் மகதான் மாகதோ யயௌ. மகத மன்னனான ஜராசந்தன் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் காட்டிய தீயில் இருந்து விட்டதாக தவறாக நினைத்து தன் பெரும் படையுடன் மகத தேசம் திரும்பினான். அவன் நினைச்சுக்கிட்டான், இந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பெரிய படையோட 23 அக்ஷௌகினி சேனையோட திரும்ப மகத தேசத்துக்கே போயிட்டான், நாட்டுக்கு போயிட்டான். ஆனத்தாதிபதி ஸ்ரீமான் ரைவதோ ரேவதிம் சுதாம பிரம்மணா சோதித பிராதாத் பலாயேதி புரோதிதம். பிரம்மாவின் கட்டளைப்படி ஆனத்த தேசத்து அதிபதியான ரைவத்தன் தன் மகள் ரேவதியை பலராமனுக்கு கன்னிகாதானம் செய்தார் என முன்பு 9வது ஸ்கந்தத்தில் கூறப்பட்டது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த ரைவத்தன்கிற ராஜா அவருடைய பொண்ணுக்கு பிரம்மதேவர் கிட்ட போய் நல்ல ஒரு வரன் வேணும் அப்படின்னு தன்னுடைய பொண்ணை கூட்டிக்கிட்டே போய் அங்க கேக்குறார். அப்ப அவர் என்ன சொன்னார்? பிரம்மா, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, நீங்க திரும்பி கீழே போகங்காட்டியும் உங்க பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளையே அந்த யுகமே முடிஞ்சு வேற யுகமே ஆரம்பிச்சிருக்க போது கீழே போங்க, பகவானே பலராமரா அவதாரம் பண்ணிருப்பார், அவருக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல சத்தியலோகத்துல நம்மளுடைய மனுஷ லோகத்தை காட்டியுமே பித்ருலோகத்துக்கு நம்மளுடைய 30 நாள் சேர்ந்ததுதான் பித்ருக்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதனாலதான் நம்ம மாசம் ஒரு நாள் நம்ம பித்ருக்கள், இப்ப பித்ருபக்ஷம் நடக்கிறது இல்லையா, பித்ருக்களுக்கு நம்ம அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணி அவங்கள நினைச்சு கும்பிடுறோம் அப்படின்னா
அவங்க கணக்குப்படி தினமே கும்பிடுறதா அர்த்தம். நம்மளுடைய கணக்குப்படி மாசத்துக்கு ஒரு நாள் பண்றதா அர்த்தம். அப்படி பித்ருக்களுக்கு நம்மளுடைய 30 நாள் சேர்ந்தது அவங்களுக்கு ஒரு 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 நாள். அது மாதிரி நான் அந்த மாதிரி தேவர்களுக்கு நம்மளுடைய 365 நாள் சேர்ந்தது அவங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு பாக்குறோம்ல. அதே போல தேவமான வருஷத்துல அவங்களுடைய 365 நாள் சேர்ந்ததுதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். ஓகே. அப்படி இருக்கும்னா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து நம்மளுடைய ஐ மீன் தேவலோகம் போகாட்டியுமே ரொம்ப நாள் ஆயிடும். அப்புறம் அங்க இருந்து சத்தியலோகம்னா இன்னும் ஜாஸ்தி இல்ல. அதனால அவர் அங்க போயிட்டு கீழே வரங்காட்டி கீழே யுகம் தான் சீக்கிரம் சீக்கிரமா முடியும்ல. அதனால இங்க வரங்காட்டியும் இங்கே கலியுகமே வந்துருச்சான். ஐ மீன் துவாபர யுகமே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்க போங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு இவருக்கு பலராமர் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்களா, அதே போல இங்க வந்தாங்க. அது வரையும் உங்க பொண்ணு யவனமாவே இருப்பா. அப்ப வயசாகாம இருக்குமானா அந்த மாதிரி யவனமாவே இருப்பாங்க அப்படின்னு அவர் வரம் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறார் இல்லையா. அததான் இந்த இடத்துல சொல்றாரு. 9வது அத்தியாயத்துல ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அததான் பிரம்மாவோட கட்டளைப்படி ஆனர்த்த தேசத்து அதிபதியான ரைவத்தன் தன் மகளான ரேவதியை பலராமருக்கு கன்னிகாதானம் செய்து வைத்தார் என முன்பு 9வது ஸ்கந்தத்தில் கூறப்பட்டது. கோவிந்த உபே பகவானபி கோவிந்த உபயேம குருத்வஹ வைதர்பீம் பீஷ்மக சுதாம் ஸ்ரீயோ மாத்ராம் ஸ்வயம்வரே பிரமத்யதரசாராஜ்ஞः ஷால்வாதீர்ச்சைத்ய பக்ஷகான் பஷ்யதாம் சர்வலோகானாம் தாக்ஷபுத்திர சுதாமிவ. குருவம்சத்திலகமே பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் பீஷ்மகரது புதல்வியும் திருமகளின் திரு அவதாரமான விதர்ப்ப தேசத்து பெண்ணான ருக்மிணியை சுயம்வரத்தில் சேதி தேசத்தரசனான சிசுபாலனை சார்ந்த சால்வன் முதலிய அரசர்களை பெரும் வலிமையுடன் எதிர்த்து வென்று உலக மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது கருடன் அமுதத்தை பறித்து சென்றது போல அபகரித்து சென்று மணந்து கொண்டார் அப்படின்னு அற்புதமா கண்ணனோட கல்யாணத்தை பத்தியும் திருக்கல்யாணத்தை பத்தியும் சொல்றார். குருவம்ச திலகமே பரீட்சித்திட்ட சுகபிரம்மம் சொல்றார். கிருஷ்ணன் என்ன பண்ணா, ஸ்ரீ கிருஷ்ணனும் பீஷ்மகர் அப்படிங்கிறவருடைய புதல்வியும் மகாலட்சுமியோடைய அவதாரமான திருவவதாரமான விதர்ப்ப தேசத்து பெண்ணான விதர்ப்ப தேசத்தோடைய பெண் ருக்மிணிய ஸ்வயம்பரத்துல சேதி தேசத்து அரசனான சிசுபாலன் அவனை சார்ந்தவங்க சால்வன் முதலிய அரசர்களை எல்லாம் பெரும் வலிமையோட கண்ணன் போர் புரிந்து எதிர்த்து பிராட்டிய தேர்ல தூக்கி வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதான் கருடன் அமுதத்தை பறித்து சென்றது போல் அபகரிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார், மனம் கொண்டார் அப்படின்னு சொல்றார். ராஜா சொல்றான், பரீட்சித் கேக்குறான். ராஜோ உவாச்ச பகவான் பீஷ்மக சுதாம் ருக்மிணிம் ருச்சிரானநாம ராட்சசேன விதானேன உபயேம இதை ஸ்ருதம். ஏன் இப்படி ராட்சசக விவாகம் பண்ணிக்கிட்டார் பகவான் அப்படின்னு விவாகத்துல ஒரு நிறைய விதம் சொல்லியிருக்காங்க இல்லையா. கல்யாணத்துல நிறைய விதமான விதங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல இவர் பண்ணது ராட்சச விவாகம் ஆச்சே அப்படிங்கிற அர்த்தத்துல கேக்குறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பீஷ்மகர் மகளான அழகிய முகம் கொண்ட ருக்மிணியை ராட்சச விவாக முறைப்படி மணந்தார் என கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி பரீட்சித்து சுகபிரம்மத்திட்ட சொல்றார். சுகபிரம்மே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பீஷ்மகருடைய பொண்ணான அழகிய முகம் கொண்டவரான ருக்மிணி பிராட்டிய ராட்சச முறைப்படி விவாகம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். பகவன் ஸ்ரோத்துமிச்சாமி கிருஷ்ணஸ்யாமி தேஜசஹ யதா மாகத ஷால்வாதீன் ஜித்வா கன்யாம் உபாஹரத். பிரம்மரிஷியே, பெரும் வலிமை மிக்க ஸ்ரீ கிருஷ்ணன் ஜராசந்தன் மற்றும் சால்வன் முதலானோரை எவ்வாறு வென்று கன்னிகையான ருக்மிணியை அபகரித்து வந்தார் என்று இந்த சரித்திரத்தை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய திருமுக மண்டல வாய் திறந்து அடியேனுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பிரம்மரிஷியே, வலிமை மிக்கவரான பெரும் வலிமை மிக்கவரான ஸ்ரீ கிருஷ்ணன் ஜராசந்தன் மற்றும் சால்வன் முதலானோரை எவ்வாறு வென்றார்? ஜராசந்தன் இருக்கான், ஐ மீன் கண்ணன் இருக்கான்னு அவனுக்கு தெரியாம போயிட்டான்ல, அந்த ஜராசந்தன் தான் சொல்றார். ஜராசந்தன் அப்புறம் சால்வன் முதலியவனவர்கள் எல்லாம் எப்படி வென்று ருக்மிணி பிராட்டியை அபகரிச்சுட்டு வந்தார், அந்த சரித்திரத்தை நான் ரொம்ப கேட்கணும்னு ஆசைப்படுறேன், சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறான். பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியா மாத்ரீர்லோக மலாபஹாஹ கோனு திருப்தியேத சுண்பானஹா ஸ்ருதக்ஞோ நித்ய நூதனாஹ. கேக்குறா, ரொம்ப அழகா கேக்குறான் இந்த குழந்தை, ஐ மீன் பரீட்சித்து கேக்குறான்.
கேட்க கேட்க புதுசு புதுசா இருக்கக்கூடியதான பரபிரம்மத்தோட கதா அப்படின்னு சொல்றான். பிரம்ம ரிஷியே ஸ்ரீகிருஷ்ணனின் சரித்தங்கள் புனிதமானவை அப்படின்னு சொல்றான். புண்ணியா புனிதமானவை, செவிக்கினியவை, கேட்க 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 சுண்பானக எப்படி இருக்கும், திருப்தியேத, அது கேட்க கேட்க செவிக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அப்புறம் உலகினரின் பாவங்களை கலைந்து புனிதப்படுத்துபவை. யாரெல்லாம் பகவானுடைய கதைகளை கேட்கிறாங்களோ அது ரொம்ப புனிதமானது, செவிக்கு இனியது. அது புனிதமா இருக்கிறதுனால உலகத்துல கேட்கிறவங்களுடைய பாவங்களையும் அது போக்க வல்லது, போக்கி அவங்களுக்கும் புனிதத்தன்மை கொடுக்கக்கூடியது. நொடிக்கு நொடி புதிதாக தோன்றுபவை. என்ன சொல்லுவோம் நம்ம நந்தனாஷ்டகர்ல சொல்லுவோம்ல, யதா ததா ததா, அப்போதைக்கு அப்போதே ஆறாமுதன்கிற மாதிரி நூத்தனமா இருக்குமா கண்ணனோடைய அனுபவம். நித்திய நூத்தனா அப்படின்னு சொல்றார். புதுசு புதுசான, நொடிக்கு நொடி புதிதாக தோன்றுபவை. அதே தானே நம்ம கும்பகோணத்து ஆறாமுதனை பத்தி சொல்றான்ல, அப்போதைக்கப்போதே நாராமுதன் அப்படின்னு ஆழ்வார் பாடினார்ல, அது போல அவ்வாறான கதைகளை கேட்டு போதும் என்று மனநிறைவு கொள்வானா அறிவாளியான ஒருவன். எந்த ஒரு அறிவாளியாவது பகவத் கதைகளை கேட்டு போதும் எனக்கு அப்படின்னு மனநிறைவு அடைவானா? ஆக மாட்டான் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டு சுகபிரம்மம் பதில் சொல்றார் அவனுக்கு. ராஜா ஆசித் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதேர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ கன்யைகாச்ச வராணனா. பீஷ்மகர்னு ஒரு ராஜா இருந்தார். சுகபிரம்மம் சொல்றார், விதர்ப்ப தேசத்து அரசரான பீஷ்மகர் என்ற மகாராஜன் இருந்தார். அவருக்கு 5 புதல்வர்கள், ஒரே ஒரு கன்னிகை, ஒரே ஒரு பெண் இருந்தா. ஏகா கன்யாச்ச. அப்படி அவருக்கு 5 புதல்வர்களும் அழகிய ஒரே ஒரு புதல்வியும் இருந்தார்கள். ருக்மம் யக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாஹூரனந்தரஹ ருக்மகேஷோ ருக்மாலி ருக்மின்யேஷாம் ஸ்வசாசதி. ருக்மி அப்படிங்கிற அண்ணன் தான் மூத்தவன். ஓகே, அந்த ராஜா விதர்ப்ப தேச ராஜா பேரு பீஷ்மகர் அப்படின்னு பேரு. பீஷ்மர் இல்ல, பீஷ்மகர் அப்படின்னு ஒரு பேரு. அவனோட பெரிய பையனுக்கு ருக்மி அப்படின்னு பேரு. அப்ப 2வது பையன் ருக்மரதன் அப்படின்னு பேரு. ருக்மபாஹு, ருக்மகேஷன், ருக்மமாலி அப்படின்னு 5 பசங்க. ஓகே, ருக்மி, ருக்மரதன், ருக்மபாஹு, ருக்மகேஷன், ருக்மமாலி அப்படின்னு 5 பசங்க. ருக்மிணி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தங்கச்சி, நிறை குணத்தவளான ருக்மிணி இவர்களோட தங்கைகள். शोभश्रुत्य मुकुन्दस्य रूपवीर्य गुणश्रियः गृहा கதைர்கீயமானஸ்தம் மேன சத்ருஷம் பதிம். இந்த பொண்ணு ருக்மிணி தன் மாளிகைக்கு வருபவர்கள் பாராட்டி பேசும் ஸ்ரீகிருஷ்ணனின் வடிவழகு, பேராற்றல், நற்குணங்கள், பெருமை இவற்றை நன்கு நன்குணர கேட்டு அவரையே தனக்கு ஏற்ற மணாளனாக கருதினாள். அங்கிருந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு நாட்டுக்கு போவாங்கல்ல, தூதுவர்கள் போவாங்க. இந்த நாட்டுக்கு போயிட்டு அந்த போவாங்க. அந்த மாதிரி எல்லா பக்கத்துலயும் சுத்தி திரிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அந்தணர்கள் எல்லாம், உபன்யசிக்கிறவங்க எல்லாம், உபன்யாசம் பண்றவங்க, பகவத் கதைகளை சொல்றவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் அங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் போவாங்கல்ல. அப்படி இந்த மாளிகைக்கு வரவங்க எல்லாம் கண்ணனுடைய பேர் அழகையும் வடிவழகையும் அவருடைய குணங்களையும் ரூப லாவண்யத்தையும் பத்தி பேசி அந்த குணத்தையே கேட்டு கேட்டு வந்தவளான ருக்மிணி பிராட்டியார் அவரையே மணாளனாக ஏத்துக்கணும்னு நினைச்சா. அவரையே தனக்கு ஏற்ற மணாளனாக கருதினார். தாம் புத்தி லக்ஷணௌதாரிய ரூபசீல குணாஸ்ரயாம் கிருஷ்ணச்ச சத்ருஷிம் பாரியாம் சமுத்தோடும் மனோததே. அறிவாலும் சாமுத்திரிகா லட்சணங்களாலும் வல்லற்றன்மையாலும் அழகாலும் ஒழுக்கத்தாலும் நற்குணங்களாலும் அந்த ருக்மிணியே தனக்கு ஏற்ற மனைவி என கருதிய ஸ்ரீகிருஷ்ணனும் அவளையே மனம் கொண்டார். இவரை பத்தி அங்க போய் சொல்றது, அந்த ருக்மிணி பிராட்டிய பத்தி கண்ணன் கிட்ட வந்து சொல்றது. இப்படி அங்க ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகானவளா இருப்பா, இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு தாயார பத்தின எல்லா பெருமைகளையும் கொண்டு வந்து கண்ணன் கிட்ட சொல்றார். கண்ணனோட என்ன பண்றார், சாமுத்திரிகா லட்சணத்துப்படி எல்லா வல்லமைகளும் அமைந்த அழகானவளான
ஒழுக்கத்தாலும் நல்ல குணவத்தியான ருக்மிணியே தனக்கு சிறந்த மனைவி அப்படின்னு முடிவு பண்ணார் பகவான் என கருதி கண்ணனும் ஸ்ரீகிருஷ்ணனும் அவளையே மனம் கொண்டார். பந்தூனாம் இச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகினீம் நிருப ததோ நிவாரிய கிருஷ்ணத்விட் ருக்மிணி சைத்தியமமன்யத. அரசே, சகோதரியான ருக்மிணியை ஸ்ரீகிருஷ்ணனுக்கே மணமுடிக்க உறவினர்கள் விரும்பிய போதிலும் ஸ்ரீகிருஷ்ணனிடம் பகை கொண்ட ருக்மி அதனை தடுத்து சேத்தி தேசத்தரச அரசனான சிசுபாலனையே தன் தங்கைக்கு ஏற்ற மணாளனாக கருதினான். சொந்த பந்தங்கள் எல்லாம் ருக்மிணிக்கு கண்ணனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ருக்மி இருக்கான்ல பெரிய அண்ணன், அவனுக்கும் கண்ணனுக்கும் ஆகாது, அவங்க 2 பேருக்கும் ஆகாதா. அதனால கண்ணன் மேல இருந்த அந்த எதிரித்தனத்தினால, எதிரி சுபாவத்தினால, கோபத்தினால, பகைமையினால இவன் என்ன பண்ணா, கண்ணனுக்கு இன்னொரு எதிரி இருப்பான், எதிரி நண்பன்கிற மாதிரி அந்த சேத்தி தேசத்து அரசனான சிசுபாலன் இருக்கானே, கண்ணனுக்கு இன்னொரு அத்த புள்ள, அர்ஜுனன் மாதிரி இன்னொரு அத்த புள்ள சிசுபாலன் இருக்கானே, அவனுக்கு ருக்மிணி தாயார கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் அண்ணங்கார டிசைட் பண்ணியிருக்கான். ததவேத்யா சீதாபாங்கி வைதர்பே துர்மணாபிருஷம் விசிந்தியாப்தம் த்விஜம் கஞ்சித் கிருஷ்ணாய பிராகினோ திருதம். அதனை அறிந்த மைவிழியாலான ருக்மிணி மனம் மிக நொந்து கண்ணனை அடையும் உபாயத்தை ஆழ்ந்து சிந்தித்து தனது அரண்மனைக்கு வந்து போகும் நம்பிக்கைக்குரிய ஓர் அந்தனரை ஸ்ரீகிருஷ்ணரிடம் தூதுவராக உடனே அனுப்பினாள். இதை கேள்விப்பட்டால் மகாலட்சுமி தாயார் இதை பாக்குறா. அதனை அறிந்து கொண்டவளான மகாலட்சுமி பிராட்டி மைவிழியாலான ருக்மிணி மனம் மிகவும் நொந்து போய் கவலைக்கிடமாயி கண்ணனை அடையக்கூடிய உபாயத்தை நம்ம ஆலோசிக்கணும் அப்படின்னு ஆழ்ந்து யோசிச்சு சிந்திச்சு தன்னுடைய அரண்மனைக்கு வந்து போயிட்டு இருக்காங்கல்ல, இப்படி கிருஷ்ண கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி வந்து போறதுலயே சிறந்த ஒருத்தர் நம்பிக்கையானவரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட தூத சொல்லி அந்த அந்தனர்கிட்ட மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்லி ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி கிருஷ்ணனுக்கு தூதுவரா உடனே அனுப்பி வச்சால் மகாலட்சுமி பிராட்டி. துவாரகாம் சமப்யேத்ய பிரதிஹாரை பிரவேசிதா அபஷ்யதாத்யம் புருஷமாசீனம் காஞ்சனாசனே அந்த திருஷ்ட்வா பிரம்மண்யதேவஹ தமவருஹ்ய நிஜாசனாத் உபவேஷ்யார்ஹயாச்சக்ரே யதாத்மானம் திவௌகசஹ. அந்த அந்தனர் என்ன பண்ணார், துவாரகை அடைஞ்சி வாயிற் காப்பாளர்கள் உள்ளே அழைத்து செல்ல செம்பொன் இருக்கையின் மீது அமர்ந்திருந்த ஆதி புருஷரான ஸ்ரீகிருஷ்ணனை கண்டார். இன்னும் அழகா சொல்றார் பாருங்க. ஆதி புருஷன் பரபிரம்மம் உட்கார்ந்து இருக்காரு, இவரு காமிச்சு கொடுத்திருக்காரு பகவான், அதனால அவர் தரிசிக்கிறார். சோ அந்த துவாரைக்கு போய் அடைஞ்சாரா அந்தனர், யாரு, ருக்மிணி பிராட்டியோட தூதுவர் போய் அடைஞ்ச உடனே வாயில் காப்பவங்க எல்லாம் அவர் அனுமதி கொடுத்து உள்ள கூட்டிட்டு போய் கிருஷ்ணன் கிட்ட உட்கார்றாங்க. இவரு தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கும் போதே பொன்னால் ஆக்கப்பட்ட இருக்கையில தங்கமயமான அந்த இருக்கையில கண்ணன் அமர்ந்திருக்கார். தூரத்துல இருந்தே பாக்குறார், ஆதி புருஷனான பகவான கண்டார். அப்புறம் அந்தனரை தெய்வமாக கொண்டாடுகின்ற ஸ்ரீகிருஷ்ணன் அவரை கண்டதும் தன் ஆசனத்தை விட்டு இறங்கி அவரை அங்கு அமரச் செய்து தேவர்கள் தன்னை உபசரிப்பது போல் அவரை உபசரித்தார். என்ன அழகா சொல்றார் பாருங்க. அந்தணர்களே குலதெய்வமா கொண்டிருக்கக்கூடிய பகவான், அந்தணர்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கக்கூடிய பகவான். ஏன் இப்படி பகவான் அந்தணர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார் அப்படின்னா, வேதத்தை உரைக்கக்கூடியவங்க அவங்க தானே. வேதத்துல என்ன சொல்லிருக்கு, பரபிரம்மம் என்னென்ன தர்ம நெறிகள் எல்லாம் சொல்லியிருக்குல்ல, அதை ரட்சிக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய அந்தணர்களை பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் அவர் வந்த உடனே இவரு ஓட்டமா எழுந்திருச்சு வந்து அவரை கொண்டு போய் அந்த ஆசனத்துல அமர வச்சு பகவானுக்கு எப்படி தேவர்கள் எல்லாம் உபசரிப்பாங்களோ அது போல இவரு அவரை உபசரிச்சாராம். அப்புறம் தம் புக்தவந்தம் விஷ்ராந்தம் உபகம்ய சதாம் கதி பாணினா பிப்ருஷன் பாதாபத்யஹஸ்தமப்ருச்சத. நல்லோர்கள் சரணடைகின்ற இடமான ஸ்ரீ கிருஷ்ணன் உணவேற்று இலைப்பாரி களைப்பு நீங்கி அவரை அணுகி அவரது திருவடிகளை தம் திருக்கரங்களால் வருடிக்கொண்டு நிதானமாக கேட்கலானார். கண்ணன் அவருக்கு வந்து அவரு களைப்பு தீர அவருக்கு
ஆசனம் கொடுத்து அர்க்கியம் பாத்தி ஆச்சமணியம் எல்லாம் கொடுத்து அவர் உபச்சாரம் பண்ணி அவருக்கு உணவெல்லாம் அழிச்சு அவர் நல்லா திருப்தி ஆகி அவருக்கு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய களைப்பெல்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் பகவான் போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு திருவடிகளையும் அவருடைய திருவடிய யாரு அந்த அந்தணனுடைய திருவடிய பகவான் தன்னுடைய திருக்கரங்களால வருடி விட்டு கொண்டே நிதானமா கேக்குறாராம். என்னன்னு கேக்குறார்? கச்சித் விஜவர ஸ்ரஷ்ட தர்மஸ்தே விருத்த சம்மதः வர்த்ததே நாதி கிருச்சேன சந்துஷ்ட மனச சதா. அந்தணருள் சிறந்தவரே, துன்பமின்றி கிடைத்தது கொண்டு மகிழ்ந்து உமது பெரியோர்கள் சென்ற அறநெறியில் உமது வாழ்க்கை முறை சிரமமின்றி நடைபெறுகிறதா அப்படின்னு கேக்குறார். எப்படி கேக்குறார்? அந்தணர்கள்லயே சிறந்தவரே, துன்பமில்லாம கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்பட்டு உமது பெரியோர்கள் என்ன மாதிரி வாழ்க்கை நெறிமுறைகள் அறநெறிகளை ஃபாலோ பண்ணாங்களோ அதன்படி நீங்களும் தேவரீரும் சிரமம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை நடைபெறுகிறதா அப்படின்னு கேக்குறார். துன்பம் இல்லாம கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்? யாச்சகம் பண்ணிதானே அவங்க அந்தணர்கள் வாழ்றாங்க. அததான் சொல்றார். துன்பம் இல்லாத கிடைத்தது கொண்டு சந்தோஷப்பட்டு உமது பெரியவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்தினார்களோ அதே அறநெறியில உமது வாழ்க்கையும் சந்தோஷமா சிரமம் இல்லாம நடக்கிறதா அப்படின்னு கேக்குறார். சந்துஷ்டோ யர்ஹி வர்தேத பிராமணோ ஏன கேணச்சித்து அஹீயமான ஸ்வாதர்மாத் சஹாஹ்யஸ்யாகிலகாமதுக்கு. அந்தணன் கிடைத்தது கொண்டு மனம் நிறைந்து தன் கடமைகளிலிருந்து நழுவாமல் நடப்பானேயாகில் அந்த நெறிமுறையே அவன் விருப்பத்தை அனைத்தையும் பொழியும் அப்படின்னு சொல்றார். அந்தணர்கள் கேட்டு புடுங்கி எடுத்து போகக்கூடாது. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுல சந்தோஷம் அடையணும். அதே சமயத்துல குடுக்கறவனும் கருமியா கொடுக்க கூடாது அப்படிங்கறத நியமம் தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்படி அந்தணன் கிடைச்சதை கண்டு சந்தோஷப்படணும், தன் கடமையில இருந்து நழுவாம இருக்கணும். அப்படி இருந்தானா அந்த நெறியே அவன் இப்படி இருக்கிறான் வாழ்றான்ல அந்த நெறிமுறைகளே அவனுடைய எல்லா விதமான விருப்பத்தைகளையும் நிறைவேற்றி கொடுத்து அவனுக்கு எல்லா விதமானதும் பொழியும்னு சொல்றார். அசந்துஷ்டோ சத்ருலோகான் ஆப்னோத்யபி சுரேஸ்வரஹ அகிஞ்சனோபி சந்துஷ்டஹ சேதே சர்வாங்க விஜ்வரஹ. மேன்மேலும் முயன்று இந்திர பதவி பெற்றும் மேலும் நாடுபவன் மனநிறைவு பெறமாட்டான். என்னென்னமோ முயற்சி பண்ணி புத்திரகாமேஷ்டி யோகம் பண்றான், அப்புறமா சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வாயவிய யாகம் பண்றான். இந்த மாதிரி என்னென்ன யாகங்கள் இருக்கோ அத்தனையும் பண்ணி ஒருத்தர் சொர்க்கத்தையே அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அங்க போனாலும் அவனுக்கு என்ன நடக்குது? மனநிறைவை ஏற்படலைன்னு வச்சுக்கோங்க. அதை பத்திதான் சொல்றார். மேன்மேலும் முயற்சி பண்ணி இந்திர பதவியே ஒருத்தன் அடைஞ்சாலும் மேலும் நாடுபவன் மனநிறைவு பெற மாட்டான். இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறான்ல அவன் ஒரு காலமும் மனநிறைவு அடைய மாட்டான். ஆனால் தனக்கென எதையும் நாடாது கிடைத்தது கொண்டு மகிழ்பவன் தரித்திரனே ஆனாலும் கவலை எதுவுமின்றி மனநிறைவுடன் சுகமாக தூங்குவான் அப்படின்னு சொல்றார். எனக்கு இன்னும் வேணும்னு ஆசையில இருக்கிறவன் அவன் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஆனா கிடைச்சதை கொண்டு சந்தோஷமா வாழக்கூடியவன் தரித்திரனே இருந்தா கூட அவன் கவலை இல்லாம நிம்மதியா மனநிறைவோடு தூங்குவான் அப்படின்னு சொல்றார். விப்ரான் ஸ்வலாப சந்துஷ்டான் சாதுன் பூத சுகிருத்தமான நிரகங்காரின சாந்தான் நமஸ்தே சிரசா சகிருத்து. கிடைத்ததை கொண்டு மனநிறைவு பெற்று உயிரினம் அடைத்திடமும் மிக பரிவுடன் பழகுகிற அகந்தையற்ற அமைதி காக்கும் நல்லோரான அந்தணர்களை தலை சாய்த்து வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? கிடைச்சதை கொண்டு மனநிறைவோட சந்தோஷமா எல்லா உயிர்களிடத்திலயும் சந்தோஷமா பிரியத்தோட பழகிற அகந்தை இல்லாம 4 அகங்காரம் இல்லாம அமைதியோடு இருக்கக்கூடிய நல்லோரான அந்தர்களை பகவான் தலை சாய்த்து வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். கச்சித் குஷலம் பிரம்மன் ராஜதோ யஸ்ய ஹி பிரஜாஹ சுகம் வசந்தி விஷயே பால்யமானா சமே பிரியஹ. அந்தனரே, நீ நலமாக இருக்கிறீரா? தங்கள் அரசனால் தங்களுக்கு நலம் கிடைக்கிறதா? தன் நாட்டு மக்களை நன்கு பாதுகாத்து சுகமாக வாழ விடுகிற அரசனே என் விருப்பத்திற்கு உரியவன் அப்படின்னு சொல்றார். எங்கெங்கயோ பேசி என்னென்னமோ கேட்டு கடைசியில ருக்மிணி பத்தி கேட்க போறார்.
சொல்றாரு இந்த மாதிரி அந்தந்த நீங்க நல்லா இதுக்காக பகவான் இப்படி வேணும்னு கேட்கல. பகவான் ஜென்ரலாவே எல்லாரையும் இப்படிதான் விசாரிப்பார். அப்படி அவர் வந்தனரை பார்த்துட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களோட அரசன் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரா, அரசனால் தங்களுக்கு நலம் கிடைக்கிறதா, நாட்டு மக்கள் நன்கு பாதுகாத்து சுகமாக வாழ விடுகிற அரசன் தான் என்னோட விருப்பத்துக்குரியவன் அப்படின்னு கண்ணன் சொல்றார். யதஸ்தமாகதோ துர்கம் நிஸ்தீர்யேக யதிச்சயா சர்வம் நோ பிருஹ்ய குஹ்யம் சேத் கிம் காரியம் கரவாமதே. எளிதில் வந்தடைய முடியாத இவ்விடத்திற்கு நீங்கள் எங்கிருந்து எதனை நாடி வந்திருக்கிறீர்கள்? துர்க்கம் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி சீக்கிரமா அடைய முடிய கடினமான இப்பவே இந்த காலத்திலே போக முடியல, இப்பதான் பாலம் போட்டிருக்காங்க. அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கும். அப்படி போகவே முடியாத கடினமான துர்க்கங்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய, அதுவும் சமுத்திரமே துர்க்கமா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தேவரில் எளிதில் வந்து அடைய முடியாத இந்த இடத்திற்கு நீங்கள் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, எதனை நாடி வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. இன்ன வரைக்கும் அவர் எங்க இருந்து வந்தாருன்னு கேட்கல, ஜென்ரலா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இன்ன வரைக்கும் ருக்மிணி அந்த அந்த விதர்ப்ப தேசத்து ராஜா கிட்ட இருந்தா வந்திருக்காருன்னு அவருக்கும் தெரியாது, இவரும் சொல்லல. ஓகே, இவரு ஜென்ரலா விசாரிச்சுட்டு இருக்கார். அப்போ கேக்குறாரு கண்ணன், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, எளிதில் வந்து அடைய முடியாதுதான் இந்த இடத்திற்கு தேவரீர் எப்படி வந்தீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, ரகசியம் இல்லாதிருந்தால் அவை எல்லாவற்றையும் கூறுங்கள். ஒன்னும் சொல்றதுக்கு ரகசியம் சீக்ரெட் ஒண்ணு இல்லைன்னா சொல்லலாம் நினைச்சீங்கன்னா தேவரீர் அடியனுக்கு சொல்லலாம். நாங்கள் தங்களுக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டும், நாங்க உங்களுக்கு கிம் காரியம் கரவாமத்தே, உங்களுக்கு என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறார். ஏவம் சம்பிருஷ்ட சம்பிரஸ்னோ பிராமண பரமேஷ்டினா லீலா கிரகீத தேகேன தஸ்மை சர்வம் அவர்ணயது. திருவிளையாடலுக்காகவே மனித உருவேற்றுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இவ்வாறு குஷலம் விசாரிக்கவே அவ்வந்தனர் ருக்மிணி கூறியது அனைத்தையும் அவரிடம் கூறினார். ரொம்ப அழகா சொல்றார். திருவிளையாடல் புரியறதுக்காகத்தான கண்ணனுடைய அவதாரமே. அதுவும் எத்தனை அவதாரம் பண்ணியிருக்கார். கிருஷ்ணா அவதாரத்துலதான் நமக்கும் விருப்பம், அவருக்கும் விருப்பம். ஏன் சொல்லுங்க, சேஷ்டித்தம் பண்ணணும்னு அவருக்கு ஆசை, அந்த சேஷ்டித்தத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு நமக்கு ஆசை. அதனால திருவிளையாடலுக்காகவே மனித உருவேற்றுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இப்படி அவரை விதவிதமா குச்சல பிரசனம் பண்ண உடனே அந்த அந்தனர் பதில் சொல்றார். ருக்மிணி கூறிய எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றார், கண்ணன் கிட்ட. இப்ப ருக்மிணி சொல்றார். ருக்மிணி உவாச்ச, ருக்மிணி சொல்றாங்களாம். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாம் தே நிர்விஷ்ய கரண விவரை கரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் மதமாகிலார்த்தலாபம் त्वय्यच्युता விஷதி சித்தம் அப்பத்ரபம் மே. ருக்மிணியோட முதல் ஸ்லோகம் சொல்றாங்க. மூ உலகிற்கும் அழகனே, தங்களது திருக்குணங்கள் கேட்போரின் செவிவழியே நுழைந்து இதயத்தை அடைந்து ஒவ்வொரு உறுப்புகளின் தாபங்களையும் பற்பல பிறவிகளின் துன்பங்களையும் அளிக்கிறது. தங்களது திருவேணி அழகோ கண் படைத்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் பெரும் பேறுகளையும் அளிக்க வல்லது. ஆக தங்களது திருக்குணங்களையும் திருமேனி அழகையும் கேட்ட என் மனம் வெட்கத்தை விடுத்து தங்களையே நாடுகிறது. தாங்கள் அச்சுதர் அல்லவா, நம்பினவர்களை கைவிடாதவர் அல்லவா அப்படின்னு அர்த்தத்துல முதல் ஸ்லோகத்துல ருக்மிணி பிராட்டி சொல்றாங்க. 3 உலகத்திலயும் அழகனே. 3 உலகம்னா இந்த பூர்புவ சோமத்துல இந்த அண்ட கடாட்சம் மொத்தமே 3ஆ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த பூர்புவ சுவகங்கிறது ஒரு உலகம், அதுக்கு மேல இருக்கிறது ஒரு உலகம், கீழே இருக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு உலகமா கணக்கு வச்சு 3 உலகம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அண்ட கடாட்சத்துக்குள்ளயும் இருக்கு இல்லையா, அது போல அண்டானாம் சகசிரானாம்னு கண்ணனே சொல்லியிருக்கார். அப்படி உலகத்துக்கும் அழகனே, உங்களுடைய திரு குணங்கள் எல்லாம் கேட்பவருங்களுடைய மனசு காது வழியா உள்ற பூந்து செவி வழியே உள்ளக்குள் நுழைந்து இதயத்தை அடைஞ்சு ஒவ்வொரு உறுப்புகளையும், அது கேட்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் தாபங்களை ஏற்படுத்துகிறது. தாபங்களை ஏற்படுத்தின பற்பல பிறவி துன்பங்களை, உள்ளுக்குள்ள தாபங்களை ஏற்படுத்தின எத்தனை பிறவி எடுத்திருக்கோம்ல, அந்த அத்தனை பிறவியிலையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற துன்பங்களை அது அழிக்கிறது. எது அழிக்கிறது? உன்னுடைய தேவரீரோடைய இந்த கதை, உன்னை பத்தின இந்த அழகு, இந்த வர்ணனை, இதெல்லாம் செவி வழியே உள்ளுக்குள்ள பூந்து இதயத்தை அடைந்து உள்ளுக்குள்ள எத்தனை ஜென்மங்களா பண்ணி வச்சிட்டு இருக்கிற அந்த தாப்பங்களை எல்லாத்தையும் அழிக்கிறது. தங்களது திருமேனி அழகோ கண் படைத்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக. உங்களுடைய திருமேனி எப்படி தெரியுமா அழகா இருக்கு?
கண்ணு படைச்சதோட பயன் இதுதான் அப்படின்னா அதுதான் அப்படி இருக்கு. அப்புறம் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் நாற்பெரும் பேர்களையும் அளிக்க வல்லது. அந்த திருமேனி அழகு இருக்கே, யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும். ஒருத்தனுக்கு பொருள் வேணும்னா கொடுக்கும், அறம் வேணும்னா தர்மம் வேணும்னா கொடுக்கும், இன்பம் வேணும்னா கொடுக்கும், இல்ல வீடுன்னு சொல்ற முக்தி வேணும்னாலும் கொடுக்கும். அத கொடுக்க அத்தனையும் கொடுக்கக்கூடியது தேவரீருடைய அழகு. ஆக தங்களது திருக்குணங்களையும் மேனி அழகையும் கேட்ட இப்படி உங்களுடைய குண ரூபங்களையும் எல்லாத்தையும் மேனி அழகையும் இதெல்லாம் கேட்ட என்னோட மனசு வெக்கத்தை விட்டு சொல்றேன், தங்களையே நாடுகிறது. தாங்கள் அச்சுத்தர் அல்லவா, தேவரீர் தான் அச்சுத்தர் அல்லவா. அச்சுத்தன்னா நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதான் சொல்றார், அச்சுத்தன் அல்லவா, நம்பி நான் உங்களை கைவிடாதவர் அல்லவா அப்படின்னு ருக்மிணி பிராட்டி முதல் ஸ்லோகத்துல சொல்றாங்க. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோத்ர விநாதாம விராத்மதுல்யம் தீராபதிம் குலவதி நவருணீத கன்யா காலேந்திர சிம்ம நரலோக மனோபிராமம். ஆடவர் குல திலகமே முகுந்தா, இம்மானிட உலகில் திரியும் அனைத்து ஜீவன்களின் மனமும் தங்களை கண்டு மகிழ்ச்சி கொள்கின்றது அப்படின்னு சொல்றார். ஆடவர் குலத்துக்கே தேவரீர் தான் திலகம், நீ தேவரீர் தான் முகுந்தன். இம்மானிட உலகில் தெரியக்கூடிய அனைத்து ஜீவர்களுடைய மனமும் தங்களை கண்டு சந்தோஷிக்கிறது, மன மகிழ்ச்சி கொள்கிறது, நிம்மதி பெறுகின்றது. நல்குடி பிறப்பு, நல்லொழுக்கம், அழகு, வித்யை, இளமை, செல்வம், பெருமை இவற்றில் தாங்கள் ஒருவரே ஒப்புயர்வற்று விளங்குகிறீர்கள். ஒருத்தர்கிட்ட அழகு இருக்கலாம், ஆனா செல்வம் இருக்காது, தாரித்திரம் இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கிறது அபூர்வம் இல்லையா? அப்படி பகவான் கிட்ட எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கு. நல்ல அழகா இருக்கார், நல்ல குடிபிறப்புல இருக்கார், நல்ல ஒழுக்கத்தோட இருக்கார், அழகா இருக்கார், வித்யை இருக்கு, இளமை இருக்கு, செல்வம் இருக்கு, பெருமை இருக்கு. இப்படி தாங்கள் ஒருவரே ஒப்புயர்வற்ற விளங்குகிறீர். இவ்வாறு விளங்கும் தங்களை நற்குடி பிறப்பு, நற்குணச் சிறப்பு, நல்லறிவு கொண்ட வீரம் செறிந்த மனப்பருவம் எய்திய எந்த பெண் தான் தன் மணாளனாக ஏற்காது விடுவாள்? தங்களை என்றோ மனம் புரிய விரும்புவாள் அப்படின்னு சொல்றார். இப்படி தங்களுக்கு ஒத்த, துல்லியம் அப்படின்னா ஒத்த, அது சமமான அப்படின்னு அர்த்தம். துல்லியம், துல்லியசீலா, அதனால துலான்னு சொல்றோம்ல, அதுல இருந்துதான் வந்திருக்கு, அந்த சப்தத்துல இருந்து. தங்களுக்கு ஒத்த அதே மாதிரி நல்ல குடிபிறப்பு, நல்ல குணச்சிறப்பு, நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், இப்படி வீரம் செறிந்த மனப்பருவம் எய்திய எந்த பெண் தான் உங்களை மணாலனா ஏற்காது விடுவார்? உங்களை கணவனா அடையணும்னு யாருதான் நினைக்க மாட்டாங்க? தங்களை என்றோ மனம் புரிய விரும்புவார் அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொல்றாங்க. தன்மே பவான் கலுவிருத்த பதிரங்க ஜாயாம் ஆத்மார்பிதஸ்ச பகவதோத்ர விவோ விதேஹி மா வீர பாகமபி மர்ஷது சைத்ய ஆராத் கோமாயுவன் மிருக பதேர் பலிமம்புஜாக்ஷ. ஆகவே ஐயனே, நான் தங்களையே கணவனாக வரித்து விட்டேன், மனமாற நினைத்து விட்டேன். எனது ஆன்மாவும் உடலும் இனி தங்களது உடைமை. இறைவா, இங்கு எழுந்தருளி எளியேனை என்னை தங்கள் மனைவியாக ஏற்றருள வேண்டும். செந்தாமரை கண்ணா, சிங்கத்திற்கென இருக்கும் உணவை குள்ளநரி எடுத்து செல்லலாமா? வீரனான தங்களது உடைமையான என்னை சிசுபாலன் நெருங்கி வந்து தீண்டலாமா? இது தங்களுக்கு அழகா அப்படின்னு அற்புதமான ஸ்லோகமா தாயார் கேக்குறாங்க. சொல்ற, ஐயனே, நான் தங்களையே கணவனாக வரித்து விட்டேன். தேவரீர் தான் எனக்கு மணாலன்னு நான் மனசுல முடிவு பண்ணிட்டேன், மனமாற நினைத்து விட்டேன். அதாவது எனது ஆத்மாவும் நானுங்கிற ஆத்மாவும் இந்த சரீரமும் தேவருடைய உடைமை, உன்னுடைய சொத்து. இனிமே இறைவா, நீ எழுந்தருளி தேவரீர் இங்க வந்து எளியோனான என்ன, தீனையான என்ன தங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளணும். செந்தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணா, சிங்கத்திற்கென வச்சிருக்கக்கூடிய உணவை குள்ளநரி எடுத்துட்டு போலாமா? வீரனான தங்களது சிங்கம் போன்ற வீரனான தங்களது உடமைய சிசுபாலன் நெருங்கி வந்து தீண்டலாமா? இது உங்களுக்கு அழகா? உன்னுடைய சொத்தை அவன் எடுத்துட்டு போ விடலாமா? இது உனக்கு அழகா அப்படின்னு கேக்குறான். ஊர்தேஷ்ட நியம விரதோ விரதேவ விப்ர குர்வச்சனாதி பிரளம் பகவான் பரேஷः ஆராதிதோ யதி கதாக்ரஜ ஏத்யவானிம் கிருஹ்ணாது மேன் தமகோஷ சுதாதயோன்யே. நான் சென்ற பற்பல பிறவிகளில் கோயில் கட்டுவது, குளம் வெட்டுவது முதலிய
பூர்த்த அதாவது ஸ்மார்த்த கர்மாக்கள், அக்னிஹோத்திரம், வேள்வி செய்தல் முதலிய இஷ்ட வைதிக தர்மங்கள், நல்லோருக்கு செய்த தானங்கள், புண்ணிய நதிகளில் நீராடுதல் முதலிய நியமங்கள், சாந்திராயணம் முதலிய விரதங்கள், தேவர்கள், அந்தணர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் முதலியோருக்கு செய்யும் பணிவிடைகள் ஆகியனவற்றால் பிரம்மா போன்றோருக்கும் தலைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை முறைப்படி நான் தொழுதிருந்தால், ஸ்ரீ கிருஷ்ணனே நேரில் இங்கு எழுந்தருளி என் கைத்தலம் பற்றட்டும். தமகோஷனின் மகனான சிசுபாலனோ மற்றவர்களோ என்னை தீண்டக்கூடாது அப்படின்னு மகாலட்சுமி தாயார் ரொம்ப அழகா சொல்றாங்க. நான் போன பிறவியில கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது முதலிய பூர்த்த அதாவது ஸ்மார்த்த கர்மாக்கள் அப்படின்னு அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, வாபி கூப தடாகானி தேவதாயத நானீச்ச அன்னப்பிரதான மாறாம பூர்த்தமித்ய விதீயத்தே. பூர்த்தம் அப்படின்னு எதை சொல்லப்படுது அப்படின்னா, குளம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், தடாகங்கள் வெட்டுதல், கோவில் ஆகியன கட்டுதல், அன்னச்சத்திரம் அமைத்தல், பூஞ்சோலைகள் வைத்தல் முதலியத்துக்கெல்லாம் பூர்த்த காரியம் அப்படின்னு தர்ம காரியம், தர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நான் போன பிறவியில கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது முதலிய பூர்த்த கர்மாக்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன். அக்னிஹோத்திரம், வேள்வி செய்தல் முதலிய இஷ்ட வைதிக தர்மாக்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன். எல்லோருக்கும் செய்த தானங்கள், புண்ணிய நதிகளில் நீராடுறது நியமங்கள் முதலிய நியமங்கள், சாந்திராயணம் முதலிய விரதங்கள், தேவர்கள், அந்தணர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் முதலியோருக்கெல்லாம் செய்யும் பணிவிடைகள் ஆகியனவற்றால் பிரம்மா போன்றோருக்கும் தலைவனான பகவான், பிரம்மா போன்றவங்களுக்கெல்லாம் கூட பிரம்மா மாதிரி இருக்க அநேக பிரம்மாக்கள், அநேக தலைவர்களுக்கெல்லாம் தலைவனான மகாவிஷ்ணுவை முறைப்படி நான் தொழுதிருந்தால், நான் அப்படி செஞ்சிருந்தேன் என்றால், ஸ்ரீகிருஷ்ணனே இன்னைக்கு நேர்ல வந்து என்னுடைய கைத்தலம் பற்றி என்னை மனம் புரியட்டும். தமகோஷனோட மகன் சிசுபாலனோ அல்ல மற்றவர்களோ என்னை தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வோபாவினி த்வமஜிதோத்பஹனே விதர்பான் குப்த சமேத்ய பிருதனாபதி விப்பரீதஹ பரீதஹ நிர்மத்ய சைத்ய மகதேந்திர பலம் பிரசஹ்ய மாம் ராட்சசேன விதினோத்வஹ வீரிய சுல்காம். எவராலும் வெற்றி கொள்ள இயலாதவரே, நடக்கவிருக்கும் எனது திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பே தாங்கள் ஒருவரும் அறியாதவாறு படை சூழ விதர்ப்ப நாடு வந்து சிசுபாலன், ஜராசந்தன் முதலியோரின் படைகளை கலக்கி சிதறி அடித்து வீரத்தையே கன்னிகை தானமாக வீரிய சுல்கம் அதாவது வீரத்தையே கன்னிகைக்கு இந்த காலத்துல எல்லாம் வரதட்சணை வாங்குறாங்கல்ல, அப்ப வந்து வரன் தான் வதுங்கிற பெண்ணுக்கு தட்சணை கொடுத்து கூட்டிட்டு போகணும். அது என்னவா வரதட்சணை எனக்கு கொடுக்கணும் தெரியுமா? உன்னுடைய வீரத்தையே எனக்கு வரத்துக்கு வதுவுக்கு கொடுக்க ஒரே சுல்கமா நினைச்சு கொடு. வீரத்தையே கன்னிகா தானமா எனக்கு கொடுத்து தந்து வலுவில் எடுத்து சென்று ராட்சச மனம் முறைப்படி என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். பிராட்டியே சொல்றா, ருக்மிணி பிராட்டிய ராட்சச முறைப்படி வந்து என்னை எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவரே, நடக்கவிருக்கக்கூடிய எனது திருமணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்க வந்துடணும். யாருக்கு தெரியாம படை சூழ வந்து விதர்ப்ப நாட்டுக்கு வந்து சிசுபாலன், ஜராசந்தன் முதலியோரின் படைகளை எல்லாம் சிதற அடிச்சு கலக்கி அவங்கள சண்டை பண்ணி அவங்கள துரத்தி அடிச்சுட்டு வீரத்தையே எனக்கு கன்னிகா தானமா கொண்டு வந்து கொடுத்து என்னை வலுவில எடுத்துட்டு போய் ராட்சச மனமுறைப்படி என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு மகாலட்சுமி பிராட்டி பகவானுக்கு சூச்சிகை அனுப்புறாங்க. வீரிய சுல்கம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. திருமண நாளில் பெண்ணின் தந்தைக்கு மாப்பிள்ளை தர வேண்டிய பணம். அதாவது நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அதே போலதான் இந்த காலத்துல வந்து பொண்ணுகிட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு தராங்க. ஆனா அப்ப வந்து மாப்பிள்ளை வந்து பெண்ணோட அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய சுல்கம் வீரிய சுல்கம்னு பேர். அந்த பணம் இங்கு வீரத்தையே பணமாக தருவது என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமண முறைகள்ங்கிறது எண் வகைத்தது. அதில் அரக்க மணமுறை, ராட்சச விவாகம் என்பது 7வது வகை. அதன் இலக்கணம் ஹத்வா சித்வாச்ச பித்வாச்ச குரோஷந்தீம் ருததீம் கிருஹாத் பிரசஹ்ய கன்யாஹரணம் ராட்சசோ விதிருச்சியதே அப்படின்னு சொல்றார். திருமண பெண்ணின் கட்சியில் உள்ள பகைவர்கள் போரிட்டு வெட்டி வீழ்த்தியோ, வீட்டை இடித்து நொறுக்கியோ, வலிவில் பெண்ணை எடுத்து சென்று திருமணம் புரிவது அரக்கர் திருமணம், ராட்சச விவாகம் எனப்படும்.
மனுஸ்மிருதி அத்தியாயம் 3வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 33 இதை பத்தி விளக்கமா சொல்லியிருக்குன்னு சொல்றார். அதாவது 8 வகை விதமான திருமணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இது ஒரு விதமான திருமண முறை, ராட்சச மணமுறை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, போர்ல திருமண பெண்ணோட கட்சியில இருக்க பகைவர்கள் எல்லாம் போரிட்டு வெட்டி வீழ்த்திட்டு வீட்டெல்லாம் இடிச்சு நொறுக்கி போட்டுட்டு வலுவில் அந்த பொண்ணை மாத்திரம் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் அரக்கர் திருமணம், ராட்சச திருமணம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்ற. அந்த முறைப்படி என்னை கல்யாணம் பண்ணிட்டு போன்னு ருக்மிணி பிராட்டியே பகவானுக்கு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொன்னாங்க. அடுத்து அந்த புராந்தர சரிமணி ஹத்ய பந்தூன் த்வாமுத்வஹே கதமிதி பிரவதாம்யுபாயம் பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா யஸ்யாம் பகீர்ணவ வதூர் கிரிஜாமுபேயாத். வனத்துல இருக்கக்கூடிய துர்கா தேவி குலதேவி யாத்ராக்கு நான் போவேன், தேவரீர் அங்க வரும் அப்படின்னு சொல்றாங்க. உறவினர்களை கொல்லாமல் அந்த புறத்தின் உள்ளே இருக்கும் உன்னை எப்படி மணப்பேன் அப்படின்னு பகவான் கேட்கிறதா வச்சுக்கிட்டு என்று தாங்கள் சிந்திக்கலாம் சொல்றாங்க பாருங்க. அப்படின்னு தாங்கள் யோசிக்கலாம். சொந்தக்காரங்கள் எல்லாம் கொல்லாம அந்த புறத்துக்குள்ள நான் எப்படி உன்னை எப்படி மணப்பேன் அப்படின்னு சிந்திக்கலாம். நான் அதற்கு ஓர் உபாயம் கூறுகிறேன். திருமணத்திற்கு முதல் நாள் குலதேவியை வணங்கி அருள் பெற வேண்டி குலதெய்வத்தின் புனித யாத்திரை ஒன்று நிகழும். அதில் புதுமண பெண் அந்த புறத்தில் இருந்து வெளியே பார்வதி அம்மன் திருக்கோயில் சென்று தரிசனம் செய்து வணங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்னை எடுத்து செல்லலாமே அப்படின்னு ருக்மிணி பிராட்டி ஐடியாவும் சொல்றாங்க. எப்படி உறவினர்கள் எல்லாம் கொல்லாம அந்த புறத்துக்குள்ள உள்ளுக்குள்ள நுழைஞ்சு நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேவரை சிந்திக்கலாம். ஆனா அதுக்கு நான் ஒரு உபாயம் ஐடியா சொல்றேன். திருமணத்துக்கு முதல் நாள் குலதேவி யாத்ரா அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அதுல பெண் கல்யாணம் பண்ணிக்கு போற புது பெண் குலதேவியினோட புனித யாத்திரைக்காக முதல் நாள் புதுமண பெண்ணை அந்த புறத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு பார்வதி அம்மனோட திருக்கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண வைப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல தேவரீர் என்னை எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்றார். யஸ்யாந்திரி பங்கஜரஜஸ்நபனம் மகாந்தோ வாஞ்சத்யுமாப திரிபாத்மதமோபஹத்யை யர்யம்புஜாக்ஷ நலபேய பவத் பிரசாதம் ஜக்யாமசூன் விரதகிருஷாஞ்சன்மபிஸ்யாத். செந்தாமரை கண்ணா, உமையின் கணவரான பரமசிவன் முதலான மகான்கள் தமது அறியாமை இருள் அகல உமது திருவடி தாமரையின் துகள்களில் நீராட விரும்புகின்றனர் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க மகாலட்சுமி தாயாரான பிராட்டி. செந்தாமரை கண்ணா, உமையாலோட பார்வதி தேவியோடைய கணவரான பரமசிவன் முதலான மகான்களே தமது அறியாமை இருள் அஞ்ஞானத்தை போக்குகிறதுக்காக இருள் அகல உமது திருவடி தாமரைகளின் துகள்களில் நீராட விரும்புகின்றனர். உன்னோட திருவடி தாமரைகள்ல இருக்கக்கூடிய அந்த தூளியில நீராடணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வாறான உமது அருளை அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவிக்ரம அவதாரம் எடுத்தப்ப பகவானுடைய திருவடி தீர்த்தத்துல தான் கொண்டு கங்காவா பரமசிவனோட தலையில தாங்கினார்ல, அதான் சொல்றார். அவ்வாறான உமது அருளை யான் பெறாவிடில் நோன்புகள் ஆற்றி உடலை இழக்கச் செய்து உயிரை விடுவேன். அந்த மாதிரி நடக்கலன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி தேவரீர் என்னை கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோங்க, நான் சாப்பிடாம கொல்லாம விரதம் இருந்து உயிரை விட்டுடுவேன். இவ்வாறு பல 100 பிறவைகள் எடுக்க நேர்ந்தாலும் உமது அருளை கட்டாயம் பெறுவேன். இந்த மாதிரி 100 ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, தேவரீரை அடையாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாக்கியம் இருக்கு. நாட் ஒன்லி மகாலட்சுமி தாயாருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இவ்வாறு பல 100 பிறவிகள் எடுக்க நேர்ந்தாலும் உமது அருளை கட்டாயம் பெறுவேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொல்றாங்க. அப்போ பிராமணர் சொல்றார். இந்த பிராமணன் சொன்னார்ல, அவரு கதையை சொல்லி முடிச்சுட்டு மகாலட்சுமி தாயார் சொன்னதா சொல்லி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிட்டு 8 ஸ்லோகம் ஆச்சா சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றார். இத்யதே குஹ்ய சந்தேஷா யதுதேவ மயா ஹிருதா விம்ருஷ்ய கர்த்தும் யச்சாத்ர கிரியதாம் ததனந்தரம். அந்தனர் தன் எண்ணத்தை கூறுகிறார். யாதவ குல திலகமே, ருக்மிணியின் இந்த செய்தியை
பிறர் அறியாத வண்ணம் உங்களிடம் கூறவே நான் வந்தேன். இப்பொழுது இது பற்றி நன்கு சிந்தித்து செய்ய வேண்டியதை விரைவாக செய்யுங்கள் அப்படின்னு அந்த பிராமணன் சொல்றாரு. அந்தனர் வந்தாருல்ல, இப்படி ருக்மிணியோடைய எண்ணத்தை எல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லியாச்சு. பிறர் அறியாத வண்ணம் உங்களுக்கு சொல்றதுக்காக யாருக்கு தெரியாம உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது தேவரீர் தான். ஆனா சீக்கிரமா யோசிங்க, விரைவா யோசிங்க அப்படின்னு சொல்லி பிராமணர் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் கண்ணன் என்ன செய்ய போறார் அப்படிங்கறதா கதை. இதோட ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்துல 10வது ஸ்கந்தத்துல பிற்பாவதியோடைய 52வது அத்தியாயம் முடிவடைகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे उद्वाह प्रस्तावे द्विपञ्चाशत्तमोऽध्यायः। हरिः ओं। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।